வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் நேர்காணலில் சண்டை அப்படிங்கிறது முதல் டாபிக். சமீபத்தில் கரண் தாபர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் நேர்காணலில் பயங்கரமான ஒரு ஃபைட் வந்திருக்கு. இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு, மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கணிப்பை வெளியிட்டிருக்காரு. கரண் தாபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுற மாதிரி தெரியுது, உங்களுடைய கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலையும் பெர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு 2022 ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் தோக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரண் தாபர் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு. கரண் தாபர் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை வெளியிட்டு இண்டி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கரண் தாபர் பாருங்க கரெக்டாக வாதத்தை முன்வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கரண் தாபர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துடைய சிஎம்மாக இருக்கும்போது ஒரு நேர்காணல் கொடுத்திருப்பாரு. அந்த நேர்காணலில் கரண் தாபருடைய கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தண்ணி குடிப்பாரு. அது மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோரையும் தண்ணி குடிக்க வச்சுட்டாரு கரண் தாபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இண்டி கூட்டணி கரண் தாபருக்கு ஆதரவாக பேசுறாங்க. இந்த பக்கத்து பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் 2022 ஹிமாச்சல் பிரதேச எலெக்ஷனில் நான் சொன்னதை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா நான் என் வேலையை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. உடனே இந்த கரண் தாபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பார்த்துக்கோங்க பல பத்திரிகைகளில் செய்தி வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பிரசாந்த் கிஷோர் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா, பத்திரிகையில் வரதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் பத்திரிகைகள்லாம் எப்படி மாற்றி எழுதுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் பேசினதுக்கான வீடியோ இருக்கா, அந்த வீடியோ உங்களால் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரும் பதிலடி கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. பிரசாந்த் கிஷோர் மற்றும் கரண் தாபர் இவங்களுக்கு இடையான அந்த ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைட்டில் யாருக்கு சப்போர்ட் தெரியுமா, ரெண்டு பேரையும் ஆக்சுவலாக பிடிக்காது. இருந்தாலும் ஜேர்னலிஸ்ட்டை விட பொலிட்டிக்கல் அந்த நிபுணர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்குறாங்களே, அவங்க ஓரளவு பரவாயில்ல. கட்சிகள்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த கட்சியுடைய வெற்றிக்காக அவங்க எஃபர்ட்டை போடுவாங்க, ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதனால பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்களை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு மட்டும் ஜால்ரா போடுறாங்க பார்த்தீங்களா, கரண் தாபர்லாம் அது மாதிரியான நபர் தான். ஓகே, இண்டி கூட்டணிக்கு முழுக்க இண்டி கூட்டணி பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர் தான். அவர் இண்டி கூட்டணி சொல்லலை, பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான் கரண் தாபர். உண்மையிலேயே பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு சார்புடையவங்களாகவும் இருக்கக்கூடாது. நடக்கக்கூடிய விஷயத்த ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் எடுத்துக்குவாங்க. ஆனால் கரண் தாபர்லாம் ஒரு ஆக்சுவல் உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஃபைட்டில் கரண் தாபரை விட பிரசாந்த் கிஷோருக்கு சப்போர்ட் பண்ணலாம். இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது டாபிக்கு ஆர்டிகிள் 370 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டிகிள் 370 ரத்து பண்ணாங்களே, அதை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கு. அந்த கேஸை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது ரெண்டாவது டாபிக்கு. ஆர்டிகிள் 370 தூக்கி குப்பை தொட்டியில் வீசினதுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கோங்க, காஷ்மீரில் ஸ்ரீநகர், பாராமுல்லா இங்கெல்லாம் ஓட்டிங் பர்சன்டேஜ் எந்த அளவில் இருந்து எந்த அளவுக்கு கூடியிருக்கு அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்கள். பார்க்கலைன்னா நம்மளுடைய சேனல்லையே நான் அடிக்கடி அதை அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குரோத்தை நோக்கி காஷ்மீர் நகரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, இப்போ அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே இருக்காங்கல்ல, அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பாலஸ்தீனம் இருக்குல்ல, அதை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 3 நாடுகளுடைய தலைவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அயர்லாந்து மற்றும் நார்வே அந்த நாடுகளுக்கான அந்த தூதர்கள் இருக்காங்களே அவங்கள திரும்ப பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது மூணாவது டாபிக்கு. நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா, அண்ணாமலை ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், விருப்ப ஓய்வு பெற்று அவர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணார். பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் சேர்ந்தார். காவல்துறையுடைய அந்த சீர்திருத்தம் குறித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான அப்டேட்டை கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காரு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தான் வேலை, ஆல்டர்னேட்டிவ் வீக்கெண்டு கண்டிப்பாக விடுமுறை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் அவர் அப்பப்போ கொடுத்துக்கிருக்காரு. இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா,
ஆறுமுக பாண்டி அப்படிங்கிற ஒரு காவலர் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஏறி இருக்காரு. கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்காரு. கண்டக்டர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த காவலர் பார்த்தீங்கன்னா போலீஸு டியூட்டியில் வந்து இருக்கேன், எங்களுக்கெல்லாம் டிக்கெட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கு கண்டக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் எடுக்க வேண்டாம், வாரண்ட் இல்லைன்னா யாராக இருந்தாலும் டிக்கெட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் வந்து அவர் ஒரு வாதத்தை முன்வைக்க 2 பேருக்கு ஒரு பெரிய டிபேட் வந்திருக்கு பஸ்ஸில். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. இப்போ போக்குவரத்து துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆறுமுக பாண்டி அப்படிங்கிற அந்த காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு டிபேட்டு, இதுக்கெல்லாம் வந்து துறை ரீதியான ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அந்த காவலருக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2021 2022 இந்த ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார். பணி செய்யும் மாவட்டத்துக்குள்ள காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அறிவித்தார். அந்த அறிவிப்பு வந்து 3 வருஷம் ஆகியும் இது போக்குவரத்து துறைக்கு வந்து இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணலையா, இந்த தகவல் வந்து போக்குவரத்து துறைக்கு வந்து கிடைக்கலையா அப்படிங்கிறத யோசிக்கும் போதே ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆறுமுக பாண்டி அவர்கள் மீது எந்த ஒரு ஆக்ஷனையும் நிச்சயமாக வந்து எடுக்கக்கூடாது. காவலர்களுக்கு வேலை செய்யக்கூடிய மாவட்டத்தில் இலவச பஸ் பயணம் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தணும், போக்குவரத்து துறைக்கு இந்த தகவலை வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த காவலருக்கு ஆதரவாக இப்போ களமிறங்கியிருக்காரு. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த அறிக்கைக்கு பாராட்டுக்கள் ஒரு பக்கம் அதிகமாக வருது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.